ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு தள்ளி விட்றாதீங்க. கொஞ்சம் கேளுங்க. நான் லாஸ்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால 2003. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆகிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 2003 எனக்கு முத பெண் குழந்தை பிறந்துச்சு. அன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்பி பாலா, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் கேபிஒய் பாலானா தெரியும். அவர் நடித்த காந்தி கண்ணாடி படம் இன்றைக்கி ரிலீஸ். நான் பார்க்குறது எவ்வளோ ட்ரை பண்ணேன், டிக்கெட் கிடைக்கலங்க. பரவாயில்ல, அது ஒரு விதத்தில் சந்தோஷம். தம்பிக்கு எல்லா ஷோவுக்கும் புக் ஆகிடுச்சு அப்படின்னு. நைட்டு 10:30 மணி ஷோவுக்கு தான் டிக்கெட் கிடச்சிருக்கு எனக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் போய் உனக்கு படத்துக்கு அப்புறம் ரிலீஸில் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினச்ச படம் இந்த ஒரு படம் தான். ஆனால் டிக்கெட் கிடைக்கல. அது சின்ன வருத்தம். பரவாயில்ல, தம்பி ஜெயிச்சிட்டாரு. டிக்கெட் புக் ஆனாலும் ஜெயிச்சிட்டாரு, நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கு தொடர்ந்து இந்த வெற்றி நிற்கணும். அதுக்கு நீங்கள் நம்ம ஆட்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா தம்பி 500 சம்பளம் வாங்கும் போதே 50 ரூபா தனக்குன்னு வச்சு 450 ரூபா எல்லாருக்கும் கொடுத்து உதவுனார். அதனால் தம்பி இந்த படம் நல்லா ஓடி அடுத்த படம் புக்காகி தம்பி ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார்னா, இன்றைக்கி சும்மா சாதாரண நிகழ்ச்சிகள் தொகுப்பாளர் இருக்கும் போதே, கோயில் திருவிழா நிகழ்ச்சி பண்ணும் போதே இலவசமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறார். அப்போ சினிமாவில் ஜெயித்தா இலவசமாக ஒரு மெடிக்கல் காலேஜில் 1 இல்லை 4 இலவச மெடிக்கல் காலேஜ் கட்டுவாருங்க. அந்தளவுக்கு தம்பிக்கு நல்ல மனசு. அதனால தான் சொல்கிறேன், அந்த படம் எல்லோரும் போய் பாருங்கள். குடும்பத்தோடு போய் பாருங்கள். நம்ம எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் வாழ வச்சுருக்கோம். அதெல்லாம் ஏறி குதித்து அடி வாங்கி தேட்டர்லலாம் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்த்துருக்குறேன். அவ்வளோலாம் பண்ணி யாரோ வளர்ந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மிகப்பெரிய கேப்டன் ஃபேன் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் படம் பார்த்துருக்கேன். யாரையும் வளர்த்து விட்ருக்குறோம். என்ன இந்த தம்பியை வளர்த்து விடுவோம். இந்த தம்பி வளர்ந்தாருனாக்கா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்குங்க. 100 இல்லை 1000 குடும்பம் கூட நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தம்பியோட வளர்ச்சியை பொறுத்து இருக்குது. 10 ரூபா கிடச்சா 1 ரூபா செலவு பண்ணிட்டு 9 பேர் தான் செலவு பண்ண முடியும். அதே 10 கோடி ரூபா கிடச்சா ஒரு 1000 பேர் கொடுக்க முடியும். அதனால் அந்த தம்பி வளரணும். எல்லோருமே படம் பாருங்கள், வாழ்த்துங்க. தம்பி நல்லா இருக்கணும், நிறைய படம் பண்ணணும்னு வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம்.